அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். விவசாயிகள் மனதிலே இடம் பிடித்த அரசு அதிமுக அரசு. கோவை மாவட்டத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி ஸ்டாலின் அவர்களே. ஆகவே அங்கே தேர்ந்தெடுத்து முதலாக 100% வெற்றி பெற்ற மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து எங்களுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கணும். ஸ்டாலின் அவர்களே, 2021 100% என்றால் இப்பொழுது எப்படி வெற்றி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய தினம் தமிழகத்தில் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிட்டாராம். அந்த எரிச்சல்ல தான் நாம் பேசிட்டு இருக்கிறோம். அவர் போட்ட திட்டம் எதுக்காவது மக்களுக்கு உதவுகின்ற திட்டமா இருக்குதா? நலங்காக்கும் திட்டம், நலங்காக்கும் ஸ்டாலின். எப்போ 4 ஆண்டு முடிஞ்சு இன்னும் ஒரு 7 மாசம் தான் ஆயுட்காலம் இருக்குது. அப்போ மக்களை நினைச்சு நலங்காக்கும் திட்டம். ஸ்டாலின் அவர்களே, இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 10 ஆண்டுல 15 லட்சம் மருத்துவ முகாம்களை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைய தினம் பெயரை மாற்றி நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை துவக்கி இருக்கிறீங்க. இது அதிமுக கொண்டு வந்த திட்டம். ஸ்டாலின் அவர்களே, ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்ற இந்த சூழ்நிலையில திட்டமிட்டு இந்த பெயரை வைத்து மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடிக்கின்ற நாடகம். இன்னொன்று, இப்ப உங்களுடன் ஸ்டாலின் என்று ஒரு விளம்பரத்தை அடித்து இது துவக்கோலாக்கின்றிருக்கிறார். இதில் என்ன 46 பிரச்சனைகள் மக்களுக்கு இருப்பதாகவும் அந்த 46 பிரச்சனைகளை அங்கங்க வீடு வீடாக வந்து அரசு அதிகாரிகள் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க மனு மூலமாக கொடுத்தா அந்த அதிகாரிகள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கு அனுப்பி தீர்வு காணப்படுமா? இது நடக்குமா? இதெல்லாம் திமுகவுடைய சித்து விளையாட்டுகள், மக்களை ஏமாற்றுகின்ற தந்திரவாடல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரியில் பரப்புரையில் ஈடுபட்டு வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். முதலமைச்சரின் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார்.